அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 18/2/2025க்கான ஸ்ரீசக்தி கம்பெனி 455வது ட்ரா வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 16ஆம் தேதி 16/2/2025 அக்ஷயா ட்ராவில் 689 அப்படிங்கிற ஒரு ட்ரா நம்பரில் சண்டே நடந்த ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா 78 76 18 76 58 76ன்னு சொல்லிட்டு ஒரு 3 4D கொடுத்துருந்தோம். சரிங்களா? இது மூணுமே டைரெக்ட் 4 டிஜிட்டு ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னோம். இந்த 3 4D வச்சவங்களுக்கு 1876 நல்ல ஒரு வின்னிங் அமௌண்ட்டை ஒரு 5 லட்சம் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கும். சரிங்களா? பயன்படுத்திய நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். 78 76 பயன்படுத்தியவர்களுக்கு 10,000மும் 58 76 பயன்படுத்தியவர்களுக்கு 10,000மும் கிடச்சிருக்கும். மேலே வந்து நான் மேக்ஸிமம் நான் சொன்னது 876 பாக்ஸை ட்ரை பண்ணுங்கன்னு. பாக்ஸில் ட்ரை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு 3 டிஜிட்டு நல்ல ஒரு வின்னிங் தான். மேலே நான் கொடுத்த ஃபாலோஅப்பில் கொடுத்த நம்பர் 876 அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கொடுத்துருந்தேன். அதையுமே நீங்கள் வின்னிங் வாங்கியிருக்கலாம். சரிங்களா? ஃபாலோஅப்பில் 1 சி போர்டு முடியக்கூடிய பட்சத்தில் தான் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 321 அப்படிங்கிற மாதிரி எண்கள் முடியலாம். அதுவும் ரம்மி நம்பராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொன்னேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதுக்குண்டான 4Dக்கு உண்டான பேட்டர்னையும் நான் கொடுத்தேன். 73 21 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? அதுக்கப்புறம் 28 76ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். அந்த 28 76 ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போட்ட வீடியோவில் 16ஆம் தேதி நான் போட்ட வீடியோவை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் இந்த இடத்துல ட்ரா நம்பரை மேட்ச் பண்ணது 687ங்கிற ட்ராவும் 453ங்கிற ட்ராவும் ரம்மி நம்பரு. அதே போல் வின்வினில் வரக்கூடிய ஓகேங்களா 17/2/2025 வின்வினில் வரக்கூடிய ட்ரா நம்பர் 809ஆக இருக்கிறதுனால அன்றைய நாளோ அல்லது இன்றைக்கோ அதாவது 16ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ 18ஆம் தேதியோ இந்த 2-3 நாட்களில் ரம்மி நம்பர் மாதிரியான எண்கள் தான் ரிசல்ட் வரும்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக நான் வந்து வீடியோ பதிவிட்டிருந்தேன். அதையுமே நேற்று திரும்பவும் மறு ஒளிபரப்பும் அந்த வீடியோவை நான் போட்டிருந்தேன். சரிங்களா? அதனால் மேற்கொண்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ரம்மி நம்பர் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த சின்ன பேட்டர்ன் இருக்குது. அந்த விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம். வெற்றி பெற்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்கிறேன். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்னும் அப்போ தான் உங்களுக்கு நான் எந்த நேரத்தில் வீடியோ போட்டாலும் சரிங்களா நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டும். அதனால் உங்களோட சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கோ நம்மளோட சேனலை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா இதில் கிடைக்கக்கூடியது நிறைய ட்ரிக்ஸு தான். அந்த ட்ரிக்ஸை நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய வின்னிங் வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்கிறது தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் இது வந்து நம்ம ரொம்ப தெளிவான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம். ஓகேங்களா? நிறைய பேர் நிறைய பாராட்டுகளை வந்து நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலமாக வந்து நிறைய பேர் தெரிவிச்சிங்க. நிறைய நண்பர்கள் என்னுடைய யூடியூப்பை சார்ந்த என்னுடைய நண்பர்களுமே நிறைய பேர் கமெண்ட் செய்திருந்தீங்க. அவங்களுக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த ஒரு விஷயங்கள்லேருந்து இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் முடிஞ்சது. நேற்று நம்ம கொடுத்துருந்த இந்த ஃபாலோஅப் நம்பர் 16ஆம் தேதி கொடுத்த ஃபாலோஅப்பில் 73 21ம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். 28 76ன்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த நம்பரும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தான் மேலே ஹைலைட்டில் போட்டேன். நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 26 78 அப்படின்னு சொல்லிட்டு இதே 4 டிஜிட்டு நமக்கு வந்து பாக்ஸில் வந்து 2வது நாளாக தொடர் வின்னிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நாளைக்கு 3வது நாள். ஓகேங்களா? நாளைக்கு 3வது நாள் பயன்பட்டால் நல்ல ஒரு வின்னிங் வந்து கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால் 3வது நாள் வந்து நம்ம லிமிட்டடாகவே ட்ரை பண்ணுவோம். ஏன்னா 2 நாட்கள் தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங்கை ஒரு நல்ல ஒரு பேட்டர்னை கொடுத்துருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் 3வது நாட்களில் ஒரு சின்ன மாற்றங்களில் ஏதாவது ஒரு பேட்டர்ன்கள் மாறலாம். அதனால் லிமிட்டடாக ட்ரை பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக நாளையிலேருந்து அதாவது இன்று முதல் சரிங்களா ஸ்ரீசக்தியில் வந்து நல்ல ஒரு பொறுமையான ஒரு சின்ன கசிங்கை மட்டும் நீங்கள் பார்ப்போம். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லியிருந்தேன். என்ன சொன்னேன்னா இந்த 132 வந்து பார்த்திங்கன்னா இந்த 123ன்னு ரெட் கலரில் முடியணும். ஆனால் 3 வந்து உள்ளே வச்சாங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய 297 சொல்லிட்டு சி போர்டு பி போர்டு ஏ போர்டுன்னு 297 முடியக்கூடிய எண்களில் இந்த இடத்துல 7 வைக்காமல் 7 இந்த இடத்துல வச்சு 297 இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத முந்தா நாள் வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதே போல் 2 நாட்கள் கேப் விட்டு 168 வந்த ரிசல்ட்டு சரியாக ஏ போர்ட்லேயே பி போர்ட்லேயே 1618ஆக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 612ங்கிறத கரெக்டாக ஏ போர்டில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க.
அதே போல் இந்த 282 82 அப்படின்னு வரும்போது இந்த 8228ங்கிற பேர் தான் ஏபியில் கிடைக்கும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல எந்த நம்பரையும் கெஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற போது நான் என்ன சொன்னேன்னா 28 அப்படின்னு வரும்பொழுது நமக்கு 2882 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடைச்சிருச்சுங்கும் பொழுது சி போர்டில் என்ன வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா 280லேருந்து 289 வரைக்கும் நீங்கள் கரெக்டாக விளையாண்டுருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு வின்னிங் கிடைச்சிருக்கும். அதே போல் இந்த இடத்துல 3773ங்கிற பேர் கிடைக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், ஏ போர்டில் 037லேருந்து 937 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா 137ங்கிற ஒரு 3D வின்னிங் கிடைச்சிருக்கும். இந்த பேட்டர்ன் எந்த அளவுக்கு அவங்க நோட் பண்ணி விளையாடுறாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த 4 டிஜிட் சரிங்களா, நம்ம கொடுத்த 4 டிஜிட் வந்து இந்த 398 வந்து இந்த 398 ஆக முடியும், 997 இந்த 997 ஆக முடியும், இந்த 876 876 ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக போட்டிருந்தோம். ஓகேங்களா, இந்த இடத்துல 876 தான், இந்த இடத்துல 6 தான் வரும் அப்படிங்கிறத எப்படி நான் கெஸ் பண்ணேன்னு யாராவது உங்களுக்கு கணிக்க முடிந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த இடத்துல 8 7 6 தான் வரும் அப்படிங்கிறத நான் எப்படி கரெக்டாக கணிச்சேன் அப்படிங்கிறத முடிந்தவர்கள் கெஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முடியாதவர்கள் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லித்தரேன். நம்ம வீடியோ முடிவுலையுமே நடுவில் ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லித்தரேன், அதையுமே நீங்கள் பாருங்கள் சரிங்களா. இந்த பேட்டர்னில் நீங்கள் பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 876 நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டுன்னு ஒரு ரிசல்ட் வரும் சரிங்களா. இது 2017 2018 2024ங்கிற இந்த 3 வருடங்களில் தொடர் வின்னிங் அடித்தது சரிங்களா. தொடர் வின்னிங் வந்து 6876 6876 6876 தான் அடிச்சது. ஓகேங்களா, அப்போ அந்த 876 அப்படிங்கிற நம்ம கணிப்பு எனக்கு பர்ஃபெக்டாக சரிங்களா, எனக்கு பர்ஃபெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 876ங்கிற மாதிரி க்ளோஸ் ஆகலாமா, ஏன்னா நம்ம கொடுத்தது ரம்மி நம்பர் பேட்டர்னு. ஓகேங்களா, 809 பேட்டர்ன். அப்போ 809ங்கும் போது ரம்மி நம்பர் அதற்கு முன்னாடி நாளோ அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் 3 நாட்களில் கண்டிப்பாக 2 ரம்மி நம்பர்கள் வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த நம்பரை ஸ்பெசிஃபிக்காக நான் விளையாடும் பொழுது 876ன்னு வருமா அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை நான் நினச்சேன். அதே போல் இந்த இடத்துல நான் ஒரு சார்ட்டில் ஓகேங்களா, இந்த சார்ட் வந்து என்கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 68 76ன்னு நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டில் என்ன நம்பர்கள் வரும் அப்படிங்கிற இந்த சார்ட் வந்து ஆல்ரெடி எல்லாருமே நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 8 7ன்னு வரக்கூடிய எண்களில் அதிகபட்ச மேஜராக இருந்த எண் வந்து சி போர்டில் 6 தான் அப்படிங்கும்போது தான் நான் வந்து அங்கே சி போர்டில் 6 வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன் சரிங்களா. அப்போ இந்த சி போர்டில் 6 நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னா நல்லா பார்த்தீங்களா, சி போர்டில் 6 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்பட்றா இவன் 4 டிஜிட் வந்து கொடுத்துருக்குறான், அந்த 4 டிஜிட் எப்பட்றா கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளான கான்செப்ட். பட் உங்களுக்கெல்லாம் தெரியாது. பட் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு அந்த 4 டிஜிட் பேட்டர்ன் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சரிங்களா. இந்த இடத்துல 1876ன்னு நம்ம எப்படி டைரெக்டாக 4 டிஜிட் கொடுத்தோம், 1876ன்னு கொடுத்துடலாம் சரிங்களா. அப்போ டி போர்டில் நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ண நம்பர் 7 தான் செட் பண்ணோம் கரெக்டுங்களா. நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், டி போர்டில் ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ண நம்பர் 7 கரெக்டுங்களா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 78 76ன்னு வரணும், இல்லைன்னா 18 76ன்னு வரணும், இல்லைனா 58 76ன்னு வரணும்னு 3 நம்பரை வந்து நான் சூஸ் பண்ணேன் டி போர்டில். இந்த 3 நம்பர் நான் ஏன் சூஸ் பண்ணேன், ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப 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 சிம்பிள். இந்த விஷயத்த கொஞ்சம் விஷயத்தில் கவனமாக கேளுங்க சரிங்களா. இந்த கடைசியாக 876ன்னு முடிஞ்ச இந்த 3 ரிசல்ட்டுமே சரிங்களா, டி போர்டு நம்பரை பாருங்கள். 68 76ல் டி போர்டு 6, 68 76ல் டி போர்டு 6, திரும்ப 68 76ல் டி போர்டு 6ங்கும்போது அப்போ 6ங்கிறது கான்ஸ்டண்ட்டாக வருது. ஓகேங்களா, அப்போ நேற்று வரக்கூடிய நம்மளை 876ங்கிற கணிப்பு எனக்கு பக்காவாக 3 டிஜிட் அமைஞ்சதுனால தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1876ன்னு வருமா. ஓகேங்களா, 1876 3 தடவை அவன் 3 6 கொடுத்தாங்கன்னா டி போர்டில் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு 1ங்கிற ரிசல்ட்டு தான் வரணும். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா இந்த 3 6 வருது இல்லைங்களா, இந்த 3 6 உடைய அதிகபட்ச எண் வந்து 7 சரிங்களா. 3 6 உடைய அடுத்த நம்பர் 7ங்கிறதுனால தான் நான் இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருப்பேன், 7 கொடுத்துருப்பேன் சரிங்களா. அடுத்த நாள் வந்து இந்த 6ங்கிறதுக்கு அடுத்த நம்பர் 7, இந்த 6ங்கிறதுக்கு சிறிய நம்பருங்கும் போது பார்த்தீங்கன்னா 5.
அப்போ நம்ம டி போர்டில் கொடுத்த நம்பர் என்ன? 5, 7, 1. அப்போ இந்த 3 6 வரும் பொழுது இன்னொரு 6 வராது, அந்த இடத்துல 1 வரும். இந்த 6 3 முடியும் பொழுது இன்னும் 1 குறையலாம். ஓகேங்களா? 6லேருந்து 1 குறைஞ்சா 5ங்கிற நம்பர் டி போர்டாக வரணும். இல்லை இந்த 3 6 வரும் பொழுது ஒரு 7ங்கிற நம்பர் அடுத்த நம்பராக வரணும். அப்படின்ட்டு தான் நம்ம இந்த 68 76 68 76ங்கிற 3 பேட்டர்னையுமே நம்ம பர்ஃபெக்டாக பார்த்தேன். சரிங்களா? அதனால் இந்த பேட்டர்ன் நான் பார்த்தனால தான் அந்த 18 76ங்கிற நம்பரை சிங்கிள் ஷாட்டாக நம்ம வீடியோவில் யூடியூப்பில் போட்டோம். நம்ம கொடுத்த 3 நம்பருமே ஓகேங்களா? நல்லா பாருங்கள். 78 76 3 டிஜிட் வின்னிங்கு, டி போர்டு 7 தான் வச்சோம். 18 76 4 டிஜிட் வின்னிங் டைரக்ட் வின்னிங்கு, 58 76ல் 5 டி போர்டு. அப்போ 876 கான்ஸ்டண்ட்டாக நம்ம வச்சுருந்தோம். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன சொன்னீங்க கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா, மிஸ் பண்ணிட்டேன் பிரதர், வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்க அப்படிங்கிற நிறைய தகவல்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. பட் என்னால் அந்த முடிந்த வரை உங்களுக்காக முடிந்த வரை நான் இப்போ கூட டைம் என்னன்னு பாருங்கள், 4:13. சரிங்களா? காலை வந்து 4:13. நான் இன்னும் தூங்கலை. சரிங்களா? அதனால் இன்றைக்குமே ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து நான் என்னென்னா சரியாக தூங்கலை. 4:13க்கு கூட இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நாளையிலேருந்து 2 நாட்கள் வீடியோ போட முடியுமா அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகளும் இருக்குது. அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு நல்ல பேட்டர்ன் இருக்குது. பட் வந்தாலும் வரலனாலும் நம்ம கொடுக்கக்கூடியது ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக கொடுக்கணும். பயன்படுத்தக்கூடியவர்கள் அதிகபட்ச எண்ணிக்கையில் பயன்படுத்தி லாஸ் ஆகிறத விட ஒரே ஒரு நம்பரை பயன்படுத்தி வந்தால் ஒரு லாபம், வரலினா போயிட்டு போகுது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனப்போக்கோடு இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே ரொம்ப கம்மியான நம்பரங்களை வந்து சூஸ் பண்ணி தரேன். ஓகேங்களா? இன்றைக்கி 2 நாள் வந்து நம்ம தொடர்ந்து வின்னிங்கை நம்ம 4Dயில் கொடுத்துட்டோங்கிறதுனால இன்றைக்கி கொடுக்கக்கூடிய இந்த ஸ்ரீசக்தி ட்ராவில் வரக்கூடிய கொடுக்கக்கூடிய கணிப்புகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க. அதிகபட்ச எண்ணிக்கையில் பயன்படுத்தி லாஸ் ஆக வேண்டாம். வந்தால் தான் வரும். பட் அந்த பேட்டர்ன் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? இந்த டி போர்டில் ஏன் 7 1 5 வச்சேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு சரியான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் இந்த இடத்த எல்லாத்துக்குமே இந்த சார்ட் இருக்கும். நீங்கள் பொறுமையாக அந்த இடத்துல பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய 68 76 ரெட் கலரில் இருக்கக்கூடிய கட்டங்களில் இருக்கக்கூடிய டி போர்டு 3மே ஓகேங்களா? 3மே 6 தான் முடியும். 1ங்கிறது வந்தால் 1ஆக வரணும். பவர் எண்கள் கிடையாது. 1ஆகத்தான் வரணும், இல்லை 9ஆக வரணும். ஓகேங்களா? 1 அல்லது 9ஆக வரணும். நான் 1 எடுத்தேன். 6க்கு ஒரு நம்பர் குறைந்து வந்தால் 5, 6க்கு அடுத்த நம்பராக வந்தால் 7. இதுதான் கணக்கு. இப்படித்தான் வந்து நான் இன்றைக்கி 4 டிஜிட் வின்னிங் கொடுத்தேன். சரிங்களா? இந்த பேட்டர்ன் இப்படி போகிற பட்சத்தில் நமக்கு இன்றைக்கி வர பேட்டர்ன் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். பழசத்தை முடிஞ்சதை பேசி ரொம்ப நேரம் நம்ம பேச வேண்டாம். அதனால் இந்த பேட்டர்ன்கள் எப்படி முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம பார்த்த விஷயங்கள் என்னன்னா, இந்த மாதிரி 398, இந்த மாதிரி 997, இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரில. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 28ன்னு வரும்பொழுது 280லேருந்து 289 வரைக்கும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா 282ன்னு ரிசல்ட் வந்திருக்கும். கரெக்டுங்களா? இந்த இடத்துல பிசியில் 37 73ங்கிற நம்பர் கிடைக்கும் பொழுது ஏ போர்டில் 0லேருந்து 9 வரைக்கும் வைக்கும் பொழுது 137 வின்னிங் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ இது சிறந்த பேட்டர்னாக இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல நமக்கு 87ன்னு வரும் பொழுது 870லேருந்து 879 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக 876 அப்படிங்கிற நம்பர் வந்து வின்னிங் வந்திருக்கும். அதை நம்மளே வந்து வின்னிங்காகவே கொடுத்துட்டோம். சரிங்களா? நம்ம யூடியூப் மூலிமா இந்த நம்பரை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் விஷயங்கள் முடிந்தது. அதனால் இந்த 768 எப்படி வந்துச்சு நேற்று, அதையும் நம்ம பார்க்கணும்ல. அந்த விஷயத்தையும் நீங்கள் கவனிங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த ட்ரா நம்பரை பாருங்கள். ஓகேங்களா? இந்த பேட்டர்னு எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறாங்கங்கிறது ஒன்று இருக்குது. இந்த 132ங்கிற ஒரு ட்ரா நம்பர் பம்பரில் வந்துச்சு. ஓகேங்களா? சாரி, இந்த 132ங்கிறது பம்பரோட ரிசல்ட்டு 132. இந்த மாதிரி கிராஸ் பண்ணி பேட்டர்னு 3 நாள் வைக்கிறாங்க. ஓகேங்களா? கடைசி நாள் வந்து 137ன்னு வந்துச்சு. அந்த 137ஓட ட்ரா நம்பர் என்னன்னு பாருங்கள். நிர்மல் ரா 7ஆம் தேதி. சரிங்களா? 418. ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் ஒன்று சொல்லித்தரேன். எல்லாருமே நோட் பண்ணி எழுதி கூட வைங்க, அல்லது மனசில் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு ட்ரா நம்பரில் இருக்கக்கூடிய 8ங்கிற இலக்கம் வந்து இருந்ததுன்னா அது ரைட் சைடில் இருந்தால் அதற்கு பக்கத்தில் உள்ள லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய முதல் எண் 418 வந்து 8க்கு பக்கத்தில் நியர்பையில் இருக்கக்கூடிய எண் வந்து 1 தான். ஓகேங்களா? அப்போ எங்கெல்லாம் ட்ரா நம்பர் 8 வருதோ அதுக்கு பக்கத்தில் நியர்பையில் இருக்கக்கூடிய நம்பர் அடுத்த நாள் அல்லது அன்றோ ஏ போர்டில் வரும் அல்லது ஆல் போர்டில் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா?
அப்போ இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய எண் வந்து ட்ரா வந்து 418ங்கிறதுனால இந்த 8க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய எண் வந்து 1 தான். ஓகேங்களா? அந்த 1 தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1ஆ வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? 1 to 1ன்னு வச்சுருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடம் இது முடிஞ்சுது. ஓகேங்களா? அடுத்தது இந்த இடத்துல 168 ட்ரால தொடங்குது. அப்போ 3 நாள் ரிசல்ட் வருது. அப்போ இந்த 3 நாள் ரிசல்ட் முடியிறப்ப 2/2 ரிசல்ட் வந்துச்சுங்களா? அந்த 2/2ஓட பேட்டர்னில் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல என்ன ட்ரா வருது? நமக்கு 50/50 ட்ரா வருது. 12ஆம் தேதி வருது. அதனோட ட்ரா நம்பர் என்ன அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அதனோட ட்ரா நம்பர் 128. 128ல நமக்கு ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 128ங்கிற ட்ரா. அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 8ங்கிறதுக்கு இடதுபுறமாக உள்ள, அதாவது லெஃப்ட் சைடு உள்ள நம்பர் 2. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கு? 1ங்கிறது எந்த ஏ போர்டு வச்சாங்க. இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி 28 அப்படிங்கிற நம்பர் நம்ம கணிச்சிட்டோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 தூக்கி தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2ஆ வச்சு 822 இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய பேட்டர்னு. பட் இதை நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால் இதை பார்த்துங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் இங்கே முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து இந்த பேட்டர்ன் ஆரம்பிக்குது. அப்போ 398ல் ஆரம்பித்து தான் 876 நம்ம கெஸ் பண்ணோமா? அப்போ இந்த பேட்டர்ன் முடியக்கூடிய ட்ரா நம்பர் என்ன? அப்போ இந்த இடத்துல முடியக்கூடிய ட்ரா நம்பர் 689. ஓகேங்களா? 689ங்கும்போது இந்த ட்ரா. ஓகேங்களா? 689 முடிகிற ட்ரா வந்து அக்ஷயா ட்ரா சண்டே. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அன்னைக்கே அந்த ட்ரா நம்பரில் 8ன்னு தொடங்கும் பொழுது வலதுபுறமாக இருக்கக்கூடிய 8க்கு இடதுபுறம் உள்ள நம்பர் 6ங்கும் பொழுது தான் இந்த நம்பர் இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகி இந்த இடத்துல 6ன்னு சொல்லிட்டு வரும் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகேங்களா? இது தான் நான் சி போர்டில் 6 வச்சு இந்த 4D கொடுத்ததற்கான முழுமையான ஒரு வின்னிங் வந்து இப்படித்தான் நான் கொடுத்தேன். சரிங்களா? அதனால் இது வந்து ரொம்ப 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 கன்வீனியன்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இதை நான் டெய்லி பேஸில் எப்படியெல்லாம் அந்த கணிப்புகள் வருது, எப்படி பயன்படுது, எப்படி நம்ம ஒரு இயர் சார்ட்டில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்குறத விட அன்றன்றைய நாட்களில் வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய ரிசல்ட்டுகளுக்குள்ளேயே ரிசல்ட்டுகள் இருக்கிறதுனால தான் நான் இந்த பேட்டர்னையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதன் மூலமாக நிறைய பேர் வந்து இந்த பேட்டர்னை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதம் வரும், அடுத்த மாதம் வராது, அதுக்கடுத்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த மாதிரி பேட்டர்ன்களை ஒரு முழுமையாக நம்ம கண்டுபிடிச்சோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேட்டர்னுகள் ரெகுலராக வருமா அப்படிங்கிறது தெரியாது. சரிங்களா? இதற்கான சூப்பரான ஒரு ட்ரிக்ஸு சொல்கிறேன். அதையும் நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள், ஏன்னா திரும்ப நான் யூடியூப்பில் வீடியோ போடுவேனா போட மாட்டேனா என்றது எனக்கே தெரியல. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்து நம்மளோட சேனலை நல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை லைக் பண்ணி நீங்கள் கமெண்ட் செய்த எல்லாருக்குமே நன்றிகள். பட்டு வீடியோக்கள் தொடர்ந்து என்னால் போட முடியுமாங்கிற ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. ரொம்ப அது கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. அப்படின்றதுனால மேற்கொண்டு நாளை முதல் நாளைக்கு ஒரு நாள், அதாவது இந்த 18ஆம் தேதி வீடியோ போட்டதுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் வீடியோ போட முடியுமான்னு தெரியல. முடிந்தவர்கள் நம்மளோட சேனலை இன்றையோடு பார்க்க முடிந்தால் பார்த்து கொள்ளுங்க. மேற்கொண்டு நம்ம சொல்லக்கூடிய பேட்டர்ன்களை பழைய வீடியோக்கள் இருக்கக்கூடிய பேட்டர்ன்களையும் செக் பண்ணிடுங்க. 297ங்கிறது நம்ம மிகச்சிறந்த பேட்டர்னாக நம்ம கொடுத்துருக்கோம். அது எப்போல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வருதோ அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டான ஏ போர்டோ சி போர்டோ பர்ஃபெக்டான போர்டு கெஸ்ஸிங்கை உங்களால் 297 வச்சு கண்டிப்பாக வின்னிங் வாங்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். 9754ங்கிறது கடைசி போன மாதம் 6 நாட்களில் பக்காவாக ஜென்யூன் ரிசல்ட்டை நம்ம கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோவையுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. சரிங்களா? அதனால் இந்த விஷயங்கள் இது தான். சரிங்களா? அதனால் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். நான் ஆரம்பத்திலே சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் வீடியோவை கொஞ்சம் லேட்டாக சொன்னேன். சரிங்களா? முடியுமா? இனிமேலும் தொடர்ந்து இந்த யூடியூப்பில் நம்ம நடத்த முடியுமா? அல்லது இந்த சூழ்நிலைகள் அதற்காக அமையுமாங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா நம்மளோட கஷ்ட சூழ்நிலைகள் அந்த போல் இருக்குது. பட் மேற்கொண்டு எனக்கு டைம் கிடைத்தாலும் பதிவிடலாம் அப்படிங்கிற மனப்பாங்கும் இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த விஷயங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 809ங்கிறது ஸ்பெஷல் ட்ரான்னு ஆல்ரெடி நான் சொன்னேன். சரிங்களா? நல்லா நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒன்று தான். சரிங்களா? ஒரு வீடியோவை நம்ம முழுமையாக பார்க்குற பட்சத்தில் தான் அதில் என்ன சொல்கிறாங்க, எதனால் சொல்கிறாங்க, யாராவது ஒருத்தராவது நேற்று கமெண்ட் 2 நாட்களில் கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா நண்பர்களுமே ஒரே ஒருத்தர் கூட நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா
நான் ஒரு ட்ரா நம்பரை மென்ஷன் பண்ணேன். கரெக்ட்டுங்களா? நான் ஒரு ட்ரா நம்பரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணேன். 687ன்னு மென்ஷன் பண்ணேன். விஷயத்த சொல்லிட்டேன். 453ன்னு சொன்னேன். விஷயத்த சொல்லிட்டேன். சரிங்களா? இந்த இடத்துல வின்வின்ல வரக்கூடிய 809ங்கிற ட்ரா நம்பர்லயே ரம்மி நம்பர் இருக்கு. அந்த நாளோ, அதற்கு அடுத்த 2 நாட்களோ அதே பயணிக்கக்கூடிய ரம்மி நம்பர்கள் வரும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இது எத்தனை பேர் கவனிச்சீங்க அப்படிங்கிறத தான் நான் கேள்வி கேட்கிறேன். யாராவது ஒருத்தங்க என்ன பிரதர் இந்த இடத்த மார்க் பண்ணிட்டு அதற்குண்டான ரிசல்ட்ட நீங்க குடுக்கலையே, ஏன் போட்ட வீடியோவை திரும்பவும் நேத்து ரீகேப் போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதற்கு தான் அந்த விளக்கம். ஒரு விஷயத்த நம்ம எவ்வளோ மைன்யூட்டா கவனிக்கிறோங்கிறது தான். எத்தனை பேர் இந்த 809ங்கிற ட்ராவ நீங்க மென்ஷன் பண்ணீங்க. பட் அதற்கான வீடியோவ நீங்க போடலையே. ஆனா வின்வின்னுக்கு பம்பர் ரிசல்ட்டுக்கு மேட்ச் பண்ணி இந்த இடத்துல நீங்க குடுத்தீங்க. பம்பர் ரிசல்ட்டுக்கு மேல குடுத்தீங்க. அதுக்கடுத்து வந்து 168 பேட்டர்ன் 282 வந்துச்சுன்னு குடுத்தீங்க. அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய பேட்டர்ன் இதுன்னு குடுத்துட்டீங்க. அப்புறம் எதுக்காக இந்த இடத்துல 809 நீங்க ஸ்பெஷலா மார்க் பண்ணீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கூட கமெண்ட் பண்ணல. அப்ப நம்ம வீடியோக்குள்ள பாதி பேர் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறத தான் சொல்றேன். சரிங்களா? என்னோட சேனலோ மற்ற எந்த நண்பர்களுடைய சேனலா நீங்க பார்க்கிறதாக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு வீடியோ லென்த்தா போயிடுச்சுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இது என்னுடைய கடைசி வீடியோவாக கூட இருக்கலாம். இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பேசக்கூடிய இந்த விஷயங்கள் நாளைக்கு உங்களோட நான் பேச முடியுமா? இந்த யூடியூப்பை நடத்த முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஓகேங்களா? அதனால தான் சொல்றேன். கணிப்புக்குள்ள நம்ம போலாம். சரிங்களா? இந்த இடத்துல 809 ஸ்பெஷல் ட்ரான்னு நான் மார்க் பண்ணதுக்கு ரீசன் வந்து இன்னைக்கு பம்பர்லேயே திரும்ப எகெயின் அந்த ரிசல்ட் வருங்கிறது தான். இந்த ஏன் 768 வருங்கிறத நான் அக்யூரேட்டா நேத்தே எடுத்தாச்சு. ஏன் எடுத்தாச்சு? எடுத்ததுக்கு பிறகு ஏன் நீங்க யூடியூப்ல போடலங்கிற விஷயத்த கேட்காதீங்க. சூழ்நிலை அது. சரிங்களா? எப்படி இந்த பேட்டர்ன் உட்காந்துருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா சொல்றேன். கேளுங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல பேட்டர்ன்ல பாருங்க. இந்த இடத்துல 768 எப்படி வந்திருக்கணும்? இந்த பேட்டர்ன் எப்படி வந்திருக்கணும்னா, 997ல சி போர்ட்ல 7 வந்துச்சுங்களா? சி போர்ட்ல 7. அடுத்து 876ல நேத்து வந்த ரிசல்ட். ஓகேங்களா? முந்தா நாள் வந்த ரிசல்ட்ல பி போர்ட்ல 7 வந்துச்சா? அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன நம்பர் வைப்போம்? 7 தான் வைப்போம். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க என்ன பண்ணாங்க? இந்த 132 132 வைக்கும்போது உள்ள பக்கம் கொண்டு போய் வச்சாங்க. அப்ப 297 2 9 7ன்னு சொல்லி வைக்கும் பொழுது, இந்த 7 தூக்கிட்டு போய் பின்னாடி பக்கம் வச்சு 792ன்னு முடிச்சாங்க. கரெக்ட்டுங்களா? அப்பயும் இங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 7 பி போர்டு 7, சி போர்டு 7, பி போர்டு 7, ஏ போர்டு 7ன்னு வைப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? வைப்பாங்க. ஏன் வைப்பாங்கங்கிறதையும் நான் சொல்றேன். சரிங்களா? அப்ப இந்த 777 ஏ போர்டுல இப்படி முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த இடத்துல, இந்த கணிப்பை பாருங்க. 7, 7, 7. அப்ப இந்த பேட்டர்ன்ல பாருங்களேன். கிராஸ் பேட்டர்ன்ல பாருங்க. 9 ஓகேங்களா? 9 ஏ போர்டு, பி போர்டுல 7, இந்த இடத்துல 8. அப்ப நமக்கு ஒரு 7, 8ங்கிற ஒரு பேர் கிடைக்குது. அதுதான் முக்கியம். சரிங்களா? 7, 8ங்கிற ஒரு பேர் கிடைக்குது. நேத்தே அந்த பேர் வந்துருச்சுன்னு சொல்றீங்க. ஆனா, நேத்தே வந்தாலும் இந்த நம்பர் வராதுன்னு யாராலயும் சொல்ல முடியாது. இது வரும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இது ஒரு பேட்டர்ன். நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 7, 7, 7ன்னு முடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய 9, 9, 7, 8ன்னு முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 9, 7, 8ன்னு முடிச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது, நம்பளால 7, 7, 7ன்னு ஏ போர்ட்ல எடுக்க முடியலனாலும், அந்த நம்பர் பி போர்ட்லயோ, சி போர்ட்லயோ வரும்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? கரெக்ட்டுங்களா? அப்ப 7ங்கிறதும், 8ங்கிறதும் ஒரு நம்பர் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப 78, 87ங்கிற ஒரு பேர் கிடைக்குதா? இங்க நான் சொன்ன மாரி 28, 82ன்னு ஒரு பேரும், 37, 73ங்கிற பேர் கிடைக்கிற மாரி, இந்த இடத்துல 78, 87ங்கிற ஒரு பேர் கிடைக்குதா? அப்ப மீதிக்கிற இந்த 6 எப்புட்றா கெஸ் பண்ணியிருப்போம்? பண்ணியிருந்தா எப்படி கெஸ் பண்ணியிருப்பேன்? அப்படின்னு பாருங்க. அந்த நம்பர நானு முந்தா நாள் நைட்டே அந்த நம்பர எடுத்தாச்சு. வீடியோவும் ரெடி பண்ண போனேன். பட் என்னால பண்ண முடியல. சூழ்நிலை அந்த மாரி பண்ண முடியல. சரிங்களா? போட்டிருந்தா இன்னைக்குமே நான் டைரக்ட்டா வீடியோ போட்டே திரும்பவும் வின்னிங் குடுத்திருப்பேன். அதே 27, 68 வின்னிங் குடுத்திருப்பேன். ஓகேங்களா? ஏன்னா, இந்த இடத்துல இருக்கிற விஷயங்கள் என்னன்னு சொல்லி கவனிங்க. சரிங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய 8. 8க்கு பக்கத்துல உள்ள நம்பர் 1. இந்த இடத்துல கூடிய நம்பர் 8. 8க்கு பக்கத்துல கூடிய நம்பர் 2.
அப்போ இந்த இடத்துல கூடிய 8 பக்கத்தில் கூடிய நம்பர் 6ங்கிறதுனால தான் இந்த பேட்டர்னில் வந்த அந்த ரெட் கலரில் கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய 8க்கு பக்கத்தில் கூடிய 1 2 6ன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நேற்று வந்து 6 எப்படி வந்துச்சு, இந்த இடத்துல 6 எப்படி வந்துச்சுன்னு தெரியணும்ல, அதையும் பாருங்கள். 809 ட்ரா நம்பருக்கு லெஃப்ட் சைடில் இருக்க நம்பர் தானே பார்க்கணும். லெஃப்ட் சைடில் ஒன்றுமே இல்லையே, என்னத்த பார்க்குறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதையும் சொல்கிறேன் கேளுங்க. அது பக்கத்தில் நம்பர் இல்லை, ஆனால் விஷயம் அது இல்லை. இங்கே பாருங்கள், காட்டுறேன். ஏ போர்டில் ஏன் இன்றைக்கி 6 வச்சாங்கங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து நீங்கள் பார்க்குறது வின்வின்னோட சார்ட்டு, சரிங்களா? வின்வின்னோட சார்ட்டு கரெக்டாக எக்ஸ்பெஷலி 809ங்கிற ட்ரா 17ஆம் தேதியோட ட்ரா, சரிங்களா? கடைசி 2 நாள் ரிசல்ட்டை நல்லா நோட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? 866 866. இந்த 866ங்கிறதுக்கு சி போர்டில் 6 முடிச்சிருப்பாங்க, பி போர்டில் 6 முடிச்சிருப்பாங்க. அப்போ 6ங்கிறது ஏ போர்டில் 6 கம்பல்சரி ஒரு கேம் இருக்குது. அப்போ 6ங்கிறது இந்த இடத்துல 6 6 6ன்னு முடியுது பேட்டர்னு. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது நமக்கு எந்த இடத்துல வருது, இங்கே 7 7 7ன்னு முடியுது. அப்போ 7 7 7ன்னு ஒரு நம்பர் உள்ள 7 வரணும், இல்லைன்னா 6 6 6ன்னு சொல்லிட்டு 6ங்க நம்பர் உள்ளே வரணும். ஆல்ரெடி நம்ம என்ன எடுத்தாச்சு, 78 87ங்கிற பேர் எடுத்தாச்சு. அப்போ 6 6 6ங்கிற பேரு ஏ போர்ட்லேயே வரலினாலும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சி போர்டில் இருக்கக்கூடிய 866 ரிசல்ட்டில் சி போர்டில் 6, 168 இருக்கக்கூடிய பி போர்டில் 6, ஏ போர்டில் 6. அப்போ 7ங்கிறது நமக்கு உள்ளே போனால், சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 7ங்கிறது உள்ளே போனால் அப்போ நமக்கு 6ங்கிற நம்பர் உள்ளே வருது. அப்போ 768 அல்லது 678 அப்படிங்கிற நம்பர் தான் நான் கெஸ் பண்ணேன். இதுதான் ரிசல்ட்டாகவும் வந்திருக்கு, அதே நம்பர் ரம்மி நம்பராகவும் வந்திருக்கு. ஓகேங்களா? அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 168 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய பேட்டர்ன், சரிங்களா? கடைசியாக இருக்கக்கூடிய பேட்டர்னு 168. அதை பாருங்கள், ஏ போர்டில் 8 வச்சாங்க, அடுத்து 1 வச்சாங்க, அடுத்து கீழே இன்றைக்கி என்ன வரணும், 6 வரணும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், 6 வச்சாங்க, 6 வச்சாங்க, 866ல் 6, 168ல் 8. அப்போ 6 8 1, அப்போ இந்த மாதிரி வரணும். அப்போ 1 உள்ளே வருது. அதனால தான் நான் அந்த இடத்துல 321ங்கிற ஒரு பேரை கொடுத்துருந்தேன். இதை நான் 2 நாளைக்கு முன்னாடியே இந்த சார்ட்டை நான் கெஸ் பண்ணதுனால தான் பட் நல்ல ஒரு வின்னிங்கை நம்மளால் கொடுக்க முடிஞ்சுதுங்கிறத சொல்கிறேன். அதனால் இந்த விஷயம் இதுதான், சரிங்களா? இந்த பேட்டர்ன் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. ஓகேங்களா? இந்த 0 வந்து இந்த 8க்கு பக்கத்தில் எந்த நம்பர் இல்லையோ அந்த நம்பர் வந்து அதற்கான ஸ்பெஷல் சார்ட்டு தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு, பி போர்டு, ஏ போர்டுன்னு முடிஞ்சதுனால அந்த இடத்துல வரக்கூடிய 6 தான் உள்ளே வரும் அப்படிங்கிறதுனால தான் நான் கெஸ் பண்ணேன், சரிங்களா? அதனால தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய 8க்கு பக்கத்தில் வந்து 6ங்கிற நம்பர் உள்ளே வருதுங்கிறதுனால 6 நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அதே போல் இந்த இடத்துல 8க்கு பக்கத்தில் 2ங்கிறதுனால தான் 2 ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த இடத்துல 1, 8 பக்கத்தில் இருக்கிற 1 தான் 1 ஃபிக்ஸ் பண்ணோம். இது 3மே 3 3 டிஜிட் ரிசல்ட்டு, சரிங்களா? அப்போ இது போல் இருக்கிற பட்சத்தில், ஓகேங்களா, இது போல் இருக்கிற பட்சத்தில் சிம்பிளாக இன்னொன்று எடுப்போம். 876 முந்தா நாள் நம்ம கொடுத்த வின்னிங்கு, அது வந்து 8 7 இந்த இடத்துல 6ன்னு வருமா, இல்லை 7 6 8ன்னு வருமா, இல்லை 6 8 7ன்னு வருமா? ஜஸ்ட்டு ஒரே ஒரு செட்டு, நாளைக்கு 6 8 7 மட்டும் ஒரே ஒரு செட்டு, 13 ரூபா டோக்கனோ 12 ரூபா டோக்கனோ 30 ரூபா டோக்கனோ 60 ரூபா டோக்கனோ, பட் 6 8 7ங்கிறது ஒரே ஒரு செட்டு வச்சு ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள். வந்தால் வருது, வரலினா போயிட்டு போகுது. பட் வந்து பேட்டர்ன் இப்படி க்ளோஸ் ஆகலாம், ஏன்னா நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இது விஷயங்கள் இல்லை, சரிங்களா? அதனால் இந்த 6 8 7ங்கிறது முக்கியமாக நம்ம ஒரே ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள். அந்த நம்பர் அப்படியே வந்து நீங்கள் பவர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் பவர் எண்களாக சொன்னால், ஓகேங்களா, 132 6க்கு 1 8க்கு 3 7க்கு 2 132ன்னு வரலாம். அப்போ நமக்கு சி போர்டில் 1 மேக்ஸிமம் வர வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஆல் போர்டில் 5மே வர வேண்டியது இருக்குது. ஏன் ஆல் போர்டில் 5னா, 1ஆம் தேதி வந்து 5 கொடுத்ததுக்கப்புறம், சி போர்டு 5 கொடுத்ததுக்கப்புறம் இது வரைக்குமே இந்த கேமில் 17 நாள் 18 நாள் 17 நாளில் 5ங்க நம்பர் உள்ளே இறங்கலை. 3 டிஜிட்டுக்குள்ளே 5ங்க நம்பரே உள்ளே வரலங்கும்போது இனி வரும் நாட்களில், ஓகேங்களா, ஏன்னா ட்ரா நம்பர் 4 4 5 5ன்னு இருக்குது, நிச்சயமாக ஒரே ஒரு 5 உள்ளே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் 6 8 7 132ங்கிறது ஒரு செட்டு டைரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். அல்லது
687 687 டைரெக்டாகவும் 132 ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸில் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா, அல்லது பெஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா 231 3 டிஜிட்டில் 321 இந்த 2 நம்பரை 3 டிஜிட்டில் நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த நம்பர் எல்லாத்துக்குமே டி போர்டு வந்து 8ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 8231 8231 8321 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் இந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தொடங்கி 2 நாட்களில் கண்டிப்பாக 5ங்கிற ஆல் போர்டு கேமில் உள்ளே வரணும். ஓகேங்களா? 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதிக்குள்ளே 18, 19, 20 இந்த 3 நாட்குள்ளே 5ங்கிற கேம் உள்ளே வரலன்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக ட்ரிபிள்ஸில் 555ன்னு ஒரு நம்பர் வரும். சரிங்களா? இதுதான் விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் கொடுக்கக்கூடிய ஃபாலோஅப் ஓகேங்களா? இந்த கொடுக்கக்கூடிய ஃபாலோஅப் நம்பர் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. ஆல் போர்டில் இந்த ஒரு 3-4 நாட்களில் வந்து 51 15 ட்ரை பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டாக பிசி ட்ரை பண்ணுறவங்க 1 சி போர்டாக வைக்கிற மாதிரி இருந்தால் 41 51ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 471ங்கிற நம்பரையும் 741 அப்படிங்கிற நம்பரையும் நான் ஒரு வாரமாக ஃபாலோஅப்பில் கொடுத்துட்ருக்கேன். இதையுமே நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க. சரிங்களா? 471 740 ஜஸ்ட்டு தினமும் ஒரு செட்டு ட்ரை பண்ணிவிட்டு மட்டும் வாங்க. அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க. ஆல் போர்டில் 15 51 இன்னிலேருந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு 2-3 நாட்களில். ஓகேங்களா? ஒரு நல்ல பேட்டர்னாக இருக்குது. விஷயங்கள் கடைசியாக சின்னதாக தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்க வேண்டாம். பட் இன்றைக்கி பேசக்கூடிய நேரம் எனக்கு கிடைச்சது. உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். மேற்கொண்டு என்னால் வீடியோ பதிவிட முடியலைனாலும் என்னுடைய ஃப்ரெண்டுங்க சேனல்லாம் இருக்குது. பட் அதையும் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். அதையுமே நீங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து கூட நீங்கள் நம்ம வீடியோக்களை பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அனைவருக்கும் நேற்று முந்தின நாள் அந்த 2 நாட்களில் கிடைத்த நல்ல ஒரு வின்னிங் போல் இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றமான சூழல். அது யாருக்குன்னா கிடைத்த நண்பர்களுக்கு இல்லாமலும் கிடைக்காமல் நம்ம பயன்பட முடியலையே, நம்ம வந்து இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்பட்ட நண்பர்களுக்குமே இன்று நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த கணிப்புகளை ஏதாவது ஒரு பிசி நம்பரோ அல்லது ஒரு ஆல் போர்டு நம்பரோ அல்லது ஒரு பெஸ்ட்டு 3 டிஜிட் நம்பரோ வின்னிங் கிடைத்தால் அவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணுங்கிற ஒரு மனசை வந்து நான் கடவுள்கிட்ட வந்து நான் ஒரு விஷயமாக நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? நைட் டைமு 4:30 மணி அந்த டைம் ஆனதுனால பேச்சுகள் வந்து என்னால் சரியாக ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியலை. ஏன்னா டைம் அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். 687 அது வந்து 8687 8132 8231 8321 அப்படிங்கிற மாதிரி 8 டி போர்டை வச்சு 4D ட்ரை பண்ணுறவங்க ஜஸ்ட்டு ஒவ்வொரு செட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்மளோட வீடியோக்களை ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப கவனமாகவும் சின்ன சின்ன ட்ரிக்ஸுகளை சொல்லி கொடுத்துருக்கேன். மேற்கொண்டு இதே போல் நீங்களும் கணிப்பு எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நிறைய விஷயங்களை நீங்களாகவே கணிப்புகள் எடுக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. யாரையும் நம்பி வந்து பணம் கொடுத்து ஏமாற வேணாம். யாருக்கும் நம்பர்கள் இன்றைக்கி வரக்கூடிய இதுதான் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நல்ல ஒரு பேட்டர்னை எடுத்தால் இது தான் வருங்கிறத கான்ஃபிடெண்ட்டாக நம்ம கொடுத்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு தொடக்கத்தையும் தரணும் அப்படிங்கிறத கடவுளிடம் மனப்பூர்வமாக நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நான் உங்களிடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என்னுடைய குழந்தைக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. குழந்தைக்கு இப்போ உடல்நிலை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சரிங்களா? அதனால் இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். மேற்கொண்டு நம்ம வீடியோ போட முடியுமா அப்படிங்கிறத சந்தேகம். சரிங்களா? முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். அதை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கூட வீடியோ போடுவேன். குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணிய எல்லா நண்பர்களும் ப்ரேயர் செய்த எல்லா நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.